இந்தியை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நம்முடைய பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய 2150 கோடி ரூபாயை தருவோம்னு ஒன்றிய நிதியமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிரட்டிட்டு இருக்கிறார். இவங்க மிரட்டா பயப்படுத்துறதுக்கு நாம ஒன்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இங்கே ஆண்டு கொண்டிருப்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்ல, நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை இந்த ஒன்றிய அரசு உணர வேண்டும். அதனால்தான் நீங்க என்ன சொன்னாலும் மும்மொழி கொள்கையை என்றைக்கும் ஏற்க முடியாது நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை சார்ந்து சமூக வலைதளங்கள்ல சோசியல் மீடியால வடநாட்டை சேர்ந்த தலைவர்கள் மக்கள் பொதுமக்கள் பாராட்டுறாங்க. என்னென்ன மேன் வித் ஸ்பைன் ஃப்ரம் சவுத் இந்தியா, அதாவது தென்னகத்திலிருந்து ஒரு முதுகெலும்புள்ள தைரியமான ஒரு தலைவர் வந்திருக்கிறார்னா அது நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான், நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர்னு வட மாநிலங்களிலிருந்து பாராட்டிட்டு இருக்கிறாங்க. செம்மொழியா தமிழ் இருக்கும்போது நமக்கு மும்மொழி ஏன் அப்படின்னு இன்னைக்கு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒன்றிய அரசு கிட்ட நாம கேட்பது நம்முடைய நிதியை தான், நிதி உரிமையை தான் கேட்கிறோமே தவிர கூடுதலாக இன்னொரு மொழியை நாம என்னைக்கும் நாம கேட்கல, அதை நம்ம விரும்பவும் இல்லை. அவங்களுடைய நோக்கம் ஒரே நோக்கம், எந்த வழியிலேயாவது நாம மேல எப்படியாவது இந்திய திணிச்சு தமிழர்களுடைய பண்பாட்டை தமிழர்களுடைய வடநாட்டு சிந்தனையை எப்படியாவது நம்ம மேல திணிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. ஏன்னா இந்தியை ஏற்றுக்கிட்ட பல வட மாநிலங்களுடைய நிலைமை அந்த நிலைமைக்கு அந்த மாநில மொழி உள்ள தமிழ்நாட்டு மக்கள் அடிபணிய மாட்டார்கள். தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி மொழியை திணிக்க நினைச்சீங்கன்னா மொழி போற வாசிப்புகள் கண்டிக்க நேரம் அப்படிங்கிற அறைகூவல மிரட்டல ஒரு பக்கம் மொழி கொண்டு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்முடைய பண்பாட்டின் மீது தாக்குதல் நடத்துகின்ற ஒன்றிய அரசு, அதாவது மறு வரைமுறை சொல்லி அரசு உரிமைகளையும் கட்டுப்பாடு நாடாளுமன்ற மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் மறுவரை செய்யணும் அப்படின்னு இன்னைக்கு ஒன்றிய அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 1971 இதே பிரச்சனை வந்தப்போ 25 வருஷத்துக்கு இந்த திட்டத்தை தள்ளி வைக்கிறோம்னு சொல்லுச்சு ஒன்றிய அரசு. மீண்டும் 2001 ஆண்டு இதே பிரச்சனை வரும்போது மீண்டும் 25 வருஷம் தள்ளி வைக்கிறோம்னு சொன்னது ஒன்றிய அரசு. இன்னைக்கு மீண்டும் ஒன்றிய பாசிச பாஜக அரசு இந்த திட்டத்தை எடுத்துட்டு வருது. இன்னைக்கு இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா 543 தொகுதிகள் இருக்கு, நாடாளுமன்ற தொகுதிகள். எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள 39 தொகுதிகள் இருக்கோ இந்தியா முழுக்க 543 தொகுதிகள் இருக்கு. அதாவது தமிழ்நாட்டுடைய ஷேர் மொத்த தொகுதிகள்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகள்ல தமிழ்நாட்டுடைய பங்கு 7.2%, 7.2%. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை சீரமைச்சான். குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை சிறப்பா செயல்படுத்தின தமிழ்நாட்டுக்கு இப்போ இருக்கிற 39 தொகுதிகள் இருந்து 8 தொகுதிகள் கம்மியாகி அது 31 தொகுதிகளா குறையும். அதே நேரத்தில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத உத்தரப்பிரதேசம், பீகார் மாநிலங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையில தொகுதிகள் உயர வாய்ப்பு இருக்கு. இதனால மக்களவையில தமிழ்நாட்டுக்குள்ள உரிமை பறிபோகின்ற அந்த அபாயம் ஏற்படுகின்றது. இதையெல்லாம் ஒன்றிய அரசு இன்னைக்கு தொடர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. புதிய பாராளுமன்ற கட்டிடம் திறக்கும் போது கிட்டத்தட்ட 850 இறக்குகளோட அது கட்டப்பட்டது. 850 சேர்ஸ் போடப்பட்டிருக்காங்க. இதையெல்லாம் கேள்வி கேட்டா தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பு வராதுன்னு தமிழ்நாட்டுக்கு வந்த ஒன்றிய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சொல்றார். ஆனா அவரே திரு அமித்ஷா அவர்களே நாடாளுமன்றத்தில் என்ன பேசினாரு? நிச்சயம் தொகுதிகளை நாங்க விரைவில் மறுசீரமைப்பு பண்ணுவோம், தொகுதிகளுடைய எண்ணிக்கை உயரும்னு 2 வருஷத்துக்கு முன்பு சொன்னவர் தான் திரு அமித்ஷா அவர்கள். 2023 தெலுங்கானா வந்த பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னாரு? மறுவரை திட்டத்தை அறிமுகப்படுத்தினா தென்னிந்தியாவுக்கு மட்டும் 100 தொகுதிகள் அதிகமா வரும்னு சொன்னவர் தான் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள்.
ஆனா இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு, பாசிச பாஜக அரசு இன்னைக்கு இரட்டை வேஷம் போட்டுட்டு இருக்கு. தொகுதி மறுவரைய வந்தா தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பு வராதுன்னு அமித்ஷா சொல்றது உண்மையாக இருந்தா, தென்னிந்தியாவுக்கு 100 சீட்டு குறையுன்னு மோடி சொல்றது உண்மையா? எது உண்மைன்னு அவங்க சொல்லி ஆகணும். ஆகவேதான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திட்டத்தை வன்மையாக எதிர்க்கிறது, கண்டிக்கிறது, இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.